ஓம் நமச்சிவாய. சிவயோக மாந்திரிகளின் சார்பாக இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, நினைத்த தெய்வத்தை வசியம் செய்து வாக்கு சித்தி பெற்று அருள் வாக்கு சொல்கிறது எப்படிங்கிறத பிரயோக முறையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முதல்ல அகத்தூய்மை புற தூய்மை ரொம்ப இது கடைபிடிச்சோம் அப்படின்னா தான் இது சித்தியாகும், இல்லைன்னா சித்தியாகாது. தெய்வ பலம், தெய்வத்தினுடைய அனுகிரகம் நம்மளுக்கு வேணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, முதல்ல ருத்ராச மரம், மகாவில்வ மரம், நாகலிங்க மரம், ஜோதி விருட்ச மரம், 100 வருஷம் பழமையான வேப்ப மரம், இந்த 5 மரத்தையும் மூளை எங்கே இருக்குது என்னங்கிறத நம்ம பார்த்து முதல்ல கண்டுபிடிச்சி தேர்வு பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வளர்பிறை பஞ்சமி திதி அல்லது தசமி திதி அன்னைக்கு கனி பலி கொடுத்து இந்த 5 மரத்துன வடக்கு போகிற வேரை நம்ம எடுத்து அந்த வேரை மஞ்சள் தடவி செம்பு கம்பி அல்லது வெள்ளி கம்பி அல்லது தங்க கம்பி சிறப்பு. தங்க கம்பி பண்ண முடியாதவங்க வெள்ளி கம்பி, இந்த கம்பி எடுத்து 21 சுற்று அந்த 5 வேரையும் ஒன்றா வச்சு 21 சுற்று சுற்றி எந்த தெய்வம் நம்மளுக்கு வசியம் செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ விருப்பப்படுறோமோ அந்த தெய்வத்தினுடைய அச்சரம் வரைஞ்சிக்கணும். வெள்ளித்தகடோ அல்லது தங்கத்தகட்டில் அச்சரம் வரைஞ்சி அந்த அச்சரத்தை அபிஷேகம் பண்ணிக்கணும். பால், பன்னீர், மஞ்சள் நீர், ஒரு 5 திரவியங்களால் நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஒரு செம்பு தட்டு எடுத்து அந்த தட்டில் பச்சரிசி பரப்பி, அந்த பச்சரிசி மஞ்சள் கலந்த பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே இந்த அச்சரத்தை வச்சு, இந்த அச்சரத்துக்கு மேலே இந்த 5 வேர் சுற்றி கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதுக்கு மேலே வச்சு தீபம் ஏற்றி, அகல் தீபம் 5 தீபம் ஏற்றணும். 5 தீபம் ஏற்றி அந்த 5 தீபத்துக்கு முன்னாடி இந்த தட்டை வச்சு நம்ம வடக்கு முகமாக அமர்ந்து மந்திர ஜபம் பண்ணணும். என்ன மந்திர ஜபம் அப்படின்னாக்கா, மந்திரம் ஹரி ஓம் ஸ்ரீம் ரீங் அங் உங் லம் வம் கம் சிம் ரம் யம் நம் எம் தம் சம் மம் டம் மம் ரம் கம் நம் ரும் ஹும் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்கணும். ஒரு மண்டலம் ஜபிக்கணும். 48 நாள். 48 நாள் நீங்கள் ஜபித்த பிறகு, நீங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே 21ஆவது நாள்லேயே உங்களுக்கு சித்தி ஆகக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே தெரியும். அதை நீங்கள் ஜபம் பண்ண நீங்கள் உணர்வீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் ஜபிச்சுட்டு 48 நாள் கழித்து எந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி பண்ண உபாசனை எடுத்தீங்களோ அந்த கோயிலுக்கு போய் இந்த அச்சரத்தை அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு மனசார வேண்டிட்டு எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை தினமும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருங்க. அதன் பிறகு யாராவது சும்மா சாம்பிளுக்கு ஒருத்தரை உங்கள் முன்னாடி வர்றாங்க அப்படின்னாக்க இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு முறை சொல்லி பார்த்துக்குங்க. சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னாக்க உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க யார், எவர், என்ன, எதுக்கு வந்தாங்க, என்னத்துக்கு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா, நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, நடக்கும்னா எப்போ நடக்கும், எத்தனை நாள் நடக்கும், எதனால் நடக்காமல் போச்சு, அனைத்தையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிடுவீங்க. இது அனுபவ முறை, வெற்றி நிச்சயம். உங்களுக்கு இதை நீங்கள் செய்தீங்களாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, மாந்திரீக ரீதியாகவும் சரி, அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.